எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீதேவி அண்ட் சித்தாரா சேனல். நான் தான் உங்கள் ஸ்ரீதேவி. எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் சூப்பராக இருக்கோம். நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கும் ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கும் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நியூ மாமா இருந்தாலும் சரி, ப்ரெக்னென்ட் மாமா இருந்தாலும் சரி, நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியில் யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, நியூ மாமஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு ரிலேட்டடாக ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். பேபி மசாஜ். குழந்தைங்களுக்கு மசாஜ் பண்ணுற மூலிமா என்ன பெனிஃபிட்ஸு அண்ட் எந்த மாதிரி ஆயில் நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி மசாஜ் பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே நம்ம சேனல் ஸ்ரீதேவி அண்ட் சித்தாரா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் நான் சொல்லிடுறேன். ரப்பர் ஷீட், குழந்தைங்கள வந்து இது மேலே படுக்க வச்சு தான் நம்ம மசாஜ் பண்ணுவோம். செகண்ட் வந்து ஆலிவ் ஆயில் அண்ட் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா வைப்ஸ். இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மசாஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 பொருட்களும் நீங்கள் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தி பெஸ்ட் ஆயில் ஃபார் மசாஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஆலிவ் ஆயில் தான். அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் ஈஸியாக கிடைக்கிறது தான் லவ்லாப் நேச்சுரல்ஸ் ஆலிவ் ஆயில். இந்த ஆயில் வந்து 100% எடிபிள் அப்படின்னா உண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். இந்த ஆயில் வந்து ஸ்பெயின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. என் சுஷ்டி பாப்பாவுக்கு நான் எப்போவுமே இந்த ஆயில் வச்சு தான் மசாஜ் பண்ணுவேன். குழந்தைங்களுக்கு மெயினாக மசாஜ் பண்ணுறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு பாண்ட் க்ரியேட் ஆகும். இது வந்து சப்போஸ் அப்பா மசாஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாண்ட் க்ரியேட் ஆகும். இல்லை யார் மசாஜ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் குழந்தைக்கும் ஒரு பாண்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ சப்போஸ் நம்ம வந்து குழந்தைங்க வந்து எப்படி சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்க தொடுவோம்ல, அந்த தொடுறதுலேயே வந்து அவங்க நினச்சிப்பாங்க ஓகே நம்ம சேஃபாக இருக்கோம், சேஃபான ஹேண்ட்ஸில் தான் இருக்கோம். ஸோ இந்த மசாஜ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். குழந்தைங்களுக்கு தி பெஸ்ட் டைம் ஃபார் மசாஜ்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்க காமாக இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஜென்டலாக அவங்களுக்கு மசாஜ் பண்ணோன்னா அவங்களுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைனா நீங்கள் குளிக்க வைக்க போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் மசாஜ் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு மாதிரி சூதிங்காக இருக்கும். இந்த லவ்லாப் நேச்சுரல்ஸ் ஆலிவ் ஆயில் வந்து எடிபிள் ஆயில். அவங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், உண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். ஸோ இது வந்து ஸ்பெயினில் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் குக்கிங் யூஸ் பண்ணுற ஆலிவ் ஆயிலே வந்து குழந்தைங்களுக்கு வச்சு மசாஜ் பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா அது கிடையாது. அது வேறு குவாலிட்டி வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேபியை மசாஜ் பண்ணுறதுக்கானவே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. நான் ஏன் இந்த லவ்லாப் நேச்சுரல்ஸோட ஆலிவ் ஆயில் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா மற்ற ஆயிலுக்கும் ஆலிவ் ஆயிலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்களோட ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைஸ், நரிஷ்ட் அண்ட் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேபியோக்கு டெலிகேட் ஸ்கின் இருக்கும், நியூ பார்ன்ஸ்க்கு எல்லாமே. அந்த ஸ்கின்னை வந்து ரொம்ப பத்திரமா சேஃபாக பார்த்துக்கும். குழந்தைங்களுக்கு எப்போ மசாஜ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து வீட்டுக்கு வந்துட்டீங்க, குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. ஸோ நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு செட் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நம்ம பாடியும் வந்து ரெக்கவர் ஆகணும். யூஸ்வலாக வந்து பிறந்த குழந்தைங்க வந்து டக்குன்னு வந்து குளிப்பாட சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த தொப்புள் கொடியெல்லாம் விழுந்து அது டைம் ஆகும், ஒரு 10-15 டேஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து குளிக்க வைப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த டவல் பாத் மட்டும் தான் நம்ம கொடுப்போம். ஸோ அது தொப்புள் கொடி விழுந்ததுக்கு அப்புறமா இந்த மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்மளுக்கும் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அப்போ தான் வந்து குழந்தைய ஹேண்டில் பண்ணுவோம்ல பிகினிங்கில். ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த ஆலிவ் ஆயில் வந்து ஸ்பெயின்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் அப்படின்னா அந்த ஸ்பானிஷ் ஆலிவ்ஸ்லேருந்து வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 100% எடிபிள். தட் இஸ் உங்களுக்கு வந்து நாக்கில் பட்டாலுமே, குழந்தைங்களோட நாக்கில் பட்டாலுமே அவங்களுக்கு எந்த ஹார்மும் ஆகாது. அண்ட் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு மசாஜ் பண்ணும்போது மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட போன்ஸ், மசில்ஸை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணும் அண்ட் பிளட் சர்க்குலேஷனும் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். எனக்கு மெயினாக இந்த ஆலிவ் ஆயில் எதுக்கு பிடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு ஹார்ஷ் கெமிக்கல்ஸும் இல்லை. லைக் பேரபன்ஸ், சல்ஃபேட்ஸ், மினரல்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் இது வந்து நான் டாக்ஸிக் கூட. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஆலிவ் ஆயிலில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ், கலர்ஸ், ஃப்ளேவர்ஸ் இல்லை. அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கும். இது 200 ml வருது. அமேசானில் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $399. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சப்போஸ் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஆலிவ் ஆயில் வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணும்போது ஒருவேளை ஏதாவது ஒரு ரேஷஸோ இல்லை ரெட்டிஷாக எதை நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து வைப்ஸ் வச்சு தொடச்சிருங்க. யூஸ்வலாக ஆலிவ் ஆயில் வந்து குழந்தைங்களுக்கு எந்த ஹார்மும் பண்ணாது. பட் ஒரு குழந்தை ஸ்கின் டெக்ஸ்சரும் வந்து மாறும்ல. ஸோ ஒருவேளை ரெட்டிஷ் பேச்சஸ் இல்லை அலர்ஜி வந்துச்சுன்னா டக்குன்னு வைப் வச்சு தொடச்சாலே போதும். அந்த குழந்தைங்களுக்கு பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து இப்படி மசாஜ் பண்ணுறது ரொம்பவே அவசியம். இந்த லவ்லாப் நேச்சுரல்ஸ் பேபி பாடி மசாஜ் ஆயில் உங்களுக்கு வந்து அமேசான்லேயும் இருக்குது, லவ்லாப் வெப்சைட்லேயும் இருக்குது. இதோட பர்ச்சேஸ் லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பேபி மசாஜிங் பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். குழந்தைக்கு மசாஜ் பண்ணுறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இது குழந்தைக்கும் அம்மாக்கும் 2 பேருக்குமே இருக்குது. குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க, ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க அண்ட் அவங்க டைஜஷன் கூட இம்ப்ரூவ் ஆகும். ரெகுலராக குழந்தைக்கு மசாஜ் பண்ணுறதுனால அவங்களுக்கு கேஸ், காலிக் அண்ட் கான்ஸ்டிபேஷன்லேருந்து கூட ரிலீஃப் கிடைக்கும். அவங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரெகுலேட் பண்ணும் அண்ட் அவங்கள வந்து ரொம்ப காம் அண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்க வைக்கும்.
அது மட்டுமே இல்லாமல் பிளட் சர்க்குலேஷன் ஸ்டிமுலேட் பண்ணி அவங்க இம்யூன் சிஸ்டமே வந்து ஸ்ட்ராங் ஆக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட மசில் ஸ்டோன் இம்ப்ரூவ் பண்ணி ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் கோஆர்டினேஷன் கூட என்ஹான்ஸ் பண்ணும். குழந்தைக்கு மசாஜ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜென்டிலாக பண்ணணும். அவங்களோட போன்ஸ் அண்ட் மசில்ஸ் எல்லாமே வந்து டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கும். அதனால லைட் டு மாடரேட் ப்ரெஷர் கொடுத்தாலே போதும். நீங்கள் குழந்தைக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணால் நல்லது. அண்ட் அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அது இன்னும் நல்லது.